வெல்கம் பேக் டு மை சேனல். என்னடா நீ லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்ட, அது என்னமோ காரில் போனேன், என்னென்னமோ கதை சொன்னேன், ஏதோ ஒரு கதை உருப்படியாக சொல்லியடா அப்படின்னு நினச்சிங்கன்னா, அது நான் எடுத்தேன். அது ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் எடுத்துருப்பேன் நினைக்கிறேன். அதில் வந்து இந்த 2 வருஷத்தில் என்னோட ஒரு ஒரு 2 மாதம் 3 மாதம் கதையை தான் சொல்லியிருக்கேன். அதுக்கே அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. சரி, அதுக்கப்புறம் யோசிச்சேன், வீடியோ நான் எடிட் பண்ணுறப்போ பார்த்தேன். இன்னும் அந்த வீடியோ இதுக்கு முன்னாடி அந்த வீடியோ தான் பார்த்துருக்கீங்க. பார்க்கலன்னா போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ பார்த்தப்பச்சு எதுவும் என்னடா இதுவும் 30 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம வரலாறு சொல்றதுக்குள்ள எல்லாம் வெறுத்து ஓடிடுவீங்கன்னு தெரிஞ்சிருச்சு. சரி, என் கதையெல்லாம் ஏன்டா போய் எடுத்துட்டு இருந்து. ஆனால் அந்த கதை வந்து எனக்கே கொஞ்சம் போரிங்காக தான் இருந்துச்சு. அதனால தான் சரி, நீ எதுக்கு நம்ம கதையை சொல்லிக்கிட்டு நம்ம அப்பப்போ பண்ணுறதை வந்து எடுத்து காமிப்போம் அப்படின்ட்டு ஒரு முடிவு எடுத்தேன். முங்கிய போட்டுக்கிட்டு ஏதோ அப்படியே சரி, வெயில் அடிக்குது. எங்கள் வீட்டில் இந்த பலாப்பழம் வேறு வாங்கி வச்சுருந்தாங்க. அது ஒரு பெரிய பழம் தான் வாங்கி வச்சுருந்தோம். பாதி வந்து அறுத்து இது பண்ணியாச்சு. இப்போ இன்னும் பாதி இருக்குது. அது எங்கள் வீட்டில் அறுக்கிறாங்க. அது ஒரு வீடியோவை எடுத்து போடுவோம் அப்படின்ட்டு சரி, எங்கள் பாட்டி எங்கள் அப்பாவெல்லாம் இன்ட்ராக்ட் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் வந்து இந்த வீடியோ எடுக்கிறேன். இன்னும் என்னடா இந்த 2-3 வருஷத்தில் உனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, அதில் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேணும்னா அந்த கதையை சொல்கிறேன். நானாக சொல்ல மாட்டேன். ஏன்னா எனக்கே போர் அடிச்சு என் கதையை கேட்டு, என் கதைன்னு ஒரு கதைன்னு சொல்லிட்டு நான் அதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுவும் அந்த இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோ வெறும் காரில் அங்கிட்டு இங்கிட்டு ஓடுனது. அது சரி, எனக்கு ஒரு போரிங் ஆச்சு. சரி, இது பார்த்து எப்படா இது பண்ண போகிறேன்ட்டு நான் அப்படியே விட்டேன். இன்னும் வரதை வந்து நான் சொல்கிறேன். அப்படியே நம்மளுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. நான் இப்போ தான் ஒரு 300 சப்ஸ்கிரைபர் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இது எப்போ போட்ட சப்ஸ்கிரைப், நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டேன்ல, அதுக்கு வந்து சப்ஸ்கிரைப். அதுக்கப்புறம் நான் வீடியோ போடல, அதுவும் ஏறலை. அதுக்கப்புறம் ஒரு 10 வீடியோ போட்டிருப்பேன். சும்மா நான் அடித்து போட்டது அப்போது போட்டிருந்தேன். ஆனால் அதுக்கப்புறமே பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்ல முடியாது. எனக்கு அதில் தான் இன்ட்ரெஸ்ட். ஆனால் ஒரு சோம்பேறித்தனம். இந்த சோம்பேறித்தனத்தை இது பண்ணுறதுக்காக தான் இப்போ கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போடணும். வாரத்துக்கு வந்து 3 வீடியோ போடணும்னு நினச்சி வச்சுருக்கேன். பார்ப்போம், கண்டிப்பாக போட ட்ரை பண்ணுறேன். நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ண நான் இன்னும் என்னால் முடிஞ்சதை இன்னும் நான் நிறையா பண்ணுவேன். இப்போ எங்கள் அம்மாவும் எங்கள் பாட்டியும் அழுத்துக்கிட்டு இருக்காங்க. நான் போய் என்னன்னு பார்ப்போம். வாங்க. ஆஹா, நம்ம வீட்டில் இன்னொரு பையன் ஒருத்தர் இருக்காரு. நான் நினைக்கிறேன். வீடியோ எடுக்கிறேன். வீடியோ எடுக்கிறேன் யூடியூபுக்கு. இனிமே போடுவேன். அதான் போடுவேன். என்னைய பத்தி என்ன நினைப்பாங்க பார்த்தா தெரிஞ்சுக்குவாங்க. அது நேத்து பார்த்தா அதோட தெரிஞ்சுக்குவாங்க. நேத்து அன்னைக்கு ஒரு படம் கொடுக்குற அன்னைக்கு அர்த்தம்ல. நானும் அவினாஷ் பாதி படம் இவங்களே தின்ட்டாங்கடா 2 பேருமே. அது நான் ஒரு 8 படம் தான் நின்றுருப்பேன். நான் ஒரு 15, அவன் ஒரு 15. இந்த பிச்சு போடனே சாப்பிட்டா காது கேட்காது. நீங்க காது கேட்க நான் சொன்னா இதை தின்னா வயிறு வலிக்கும். அன்னைக்கு அடுத்ததான் முழு பழமா? அனைத்து முழு பழத்தை கொடுத்தாது. உப்பு கட்டுற வேலையை விட்டு பலாப்பழம் தின்னுட்டு இருக்கோம். பையன் அந்தாலும் கணிக்கலாமா? இல்லை, அதோட நல்லா தான். இதுதான் நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. தேனுமா ஒழுகுச்சு. ஆனா இது பெரிய பெரிய சுவையா இருக்கும்.
கத்தி வேண்டியிருக்கானா அது நீரே ஆமாம், கத்தி எப்படி எதுக்கு யூஸ் பண்ணணும்? இதெல்லாம் பண்ணீங்கன்னா அது இதாகத்தான் ஆகும். எதெல்லாம் பண்ணாங்க? இந்த மாதிரி பிசு பிசுன்னு பலாப்பழம் இருக்கிறதால அப்புறம் எதுக்கு அப்புறம் கத்தி கேட்டேன் நானு? எதுக்கு தான் உங்க அம்மா கத்தி கேட்டா? பலாப்பழம் இருக்கிறது கத்தி. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன் நானு. செஞ்சுட்டானா? நாளுக்கு ஒரு வந்து கட்டியிருப்போம். போச்சு. தின்றதுக்குன்னா வருவேன். இப்படி அடிச்சுன்னு வருமாடாது? நாங்க அடிச்சேன், இப்போ பிடிச்சு கொஞ்சுறேன். இப்பெல்லாம் அடிக்கிறது கூட இல்ல. இந்தா. ராட்சலை. நீ வாயிட வச்சுட்டதெல்லாம் சாப்பிடணும்னு இருக்கு பாரு. இதெல்லாம் என் நேரம்டா. திங்கிது பெருசுன்னு குப்பை கட்டுறத போட்டு உட்காந்து தின்னுக்கிட்டு அங்க உட்காந்து உட்காந்து கேட்டுட்டு இருக்கல இருக்கும். அவ்வளோதான் பழக்கம். எனக்கு பலாப்பழத்தோட அந்த பலாப்பழ கொட்டை இருக்குல்ல, அதை அது சில பேர் குழம்பு வைப்பாங்க. ஆனால் எனக்கு அப்படி பிடிக்காது. எனக்கு எப்படி பிடிக்கும்னா, அந்த கொட்டையை அந்த அந்த இதெல்லாம் பீல் பண்ணி காய வச்சிருவாங்க. நல்லா வெயிலில் காய வச்சு அதை அந்த இங்கே இதெல்லாம் எப்படி பண்ணணும்னு தெரில. இது ரொம்ப கிராமத்துலலாம் விறகு அடுப்பு வைக்கிறப்ப அதில் போட்டு விட்ருவாங்க அந்த கொட்டை. ஏன்னா காஞ்ச கொட்டைனால அதை போட்டவொடனே நல்லா அந்த சுட்டு எடுப்பாங்க தெரியுமா. அதை அப்போ அந்த சுட்டு எடுத்து அந்த தோலை பிடிச்சி சாப்பிட்றப்போ நல்லாயிருக்கும். எனக்கு அப்படி தான் பிடிக்கும். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். என்னோட பழைய வீடியோவில் இதுக்கு முன்னாடி 2-3 வீடியோக்கு முன்னாடி போய் பாருங்கள். அதில் எங்கள் வீட்டில் உள்ள எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன் நான். அதில் இவர் கொஞ்சம் புதுசு. ஏன்னா இவர் ஒரு 8 மாதம் தான் இருக்கணும். 8 மாதம் 1 வருஷத்துக்கு ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சென்னையில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கப்போ என் தம்பி எடுத்துகிட்டு வந்தார். என் தம்பியோட வளர்ப்பு. அதுக்கப்புறம் நான் இங்கே வந்ததுக்கப்புறம் நான் சொல்கிறது கேட்டேன். என்ன பண்ணிட்டேன், ஓவராக கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டேன். இப்போலாம் ஓவராக கொஞ்ச நாளே எப்படி நம்ம விட்டு போவாங்க, அது எல்லா பேர்த்துக்கும் தெரியும். ஓவராக கொஞ்ச நாள் ஓவராக கேர் எடுத்தாலோ அப்படி நடக்கிறது. அதே மாதிரி தான் இவரையும் கொஞ்சனேன். இப்போ மட்டும் எதுக்கு அவன் கூட இருக்கான்னா, பார்த்துருப்பீங்களா பலாப்பழம். இவர் தின்றதுனா இவனுக்கு ரொம்ப பிடிக்கும். தின்றுனா மட்டும் யார் கூட வேணாலும் வந்துருக்கேன். இப்போ என் கூட நான் எடுத்து கொடுத்ததுனால தின்னுனால தான் வந்துருந்தேன். எல்லாத்தையும் வரமாட்டேன். நான் அவர் ஓவராக கொஞ்சம் தானே எப்படி கொஞ்சம் வேணா நீங்க வா அவ்வளோதான். இதுதான் என் தம்பி கூப்பிட்டா, எங்கள் அம்மா கூப்பிட்டா, எங்கள் அப்பா கூப்பிட்டா போயிருக்கேன். ஆனால் நான் கூப்பிட்டா மட்டும் வரமாட்டேன். அது இல்லாமல் எங்கள் அப்பாவை கூப்பிட்டாலும் வரமாட்டேன். வேறு யார் கூட கூப்பிட்டாலும் வரமாட்டேன். அதுக்குன்னு எல்லா பேர்த்துக்கு கூடி போயிடுவானான்னு கேட்டால் இல்லை. வீட்டில் யார் யாருக்கு ரொம்ப பழக்கமோ நானும் பழக்கம் தான். ஆனால் நான் கொஞ்சம் எப்படி கொஞ்சுவேன்னா, அது பிடிச்சி ரொம்ப இது பண்ணி கொஞ்சுவேன். அது அது பிடிக்கல. அதனால என்கிட்டே வர்றதில்லை.